விர்ச்சுவல் ஹோட்டல், வெஜ் ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன விர்ச்சுவல் ஹோட்டல் சொல்கிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். 100 கிராம் பட்டர், 100 கிராம் டார்க் சாக்லேட் ரெண்டுத்தையும் அவனில் வச்சு மெல்ட் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டும் பட்டரும் ஏதோ இந்த எல்லோ கலர் கடலில் ப்ரௌன் கலரில் ஒரு படகு மிதக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 2 எக்கு, ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் 170 கிராம், அடுத்து கொக்கோ பவுட்ரு, மைதா. இதில் பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா எதுவுமே நான் போடலைங்க. எக்கு போட்டுட்டு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த டார்க் சாக்லேட் போடணுங்க. டார்க் சாக்லேட்டை பட்டரையும் ஊற்றிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கணும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கிட்டு, நல்லா பீட் பண்ணும்போது எக்கையே நல்லா பீட் பண்ணும்போது நல்ல அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். அடுத்து கொக்கோ பவுடரும் மைதாவும் நல்லா சலித்து எடுத்துக்கிட்டு, ஏன்னா கொக்கோ பவுடரில் கொஞ்சம் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும், அதை சலித்து கொட்டிட்டு அப்புறம் ஸ்பேட்சுலா வச்சு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்து திருப்பி நம்ம எலக்ட்ரிக் பீட்ரோ வச்சு நம்ம இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது ரிப்பன் கன்சிஸ்டன்சி அந்த லெவலுக்கு வந்தால் போதும். அந்த அளவுக்கு வந்துட்டு திருப்பி டின்னில் நல்லா பட்டர் ஷீட் போட்டு ஊற்றும்போதே பாருங்களேன் எவ்வளோ சில்கியாக எஸ் சில்க் இல்லைங்க, சில்கியாக அழகாக ஊற்றுது. அப்புறம் அவனில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணலாம். அவனில் வச்சு பேக் பண்ணுங்க. எனக்கு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா என்னோடது கொஞ்சம் டெம்பரேச்சர் மாதிரி தான் வரும். அந்த க்ரிங்கிள் டாப் அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக மெலிசா, பாலாடை கூட இல்லைங்க, அதை விட ரொம்ப மெலிசா. அது எப்படி எனக்கு வர்ணிக்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு அழகாக இருக்குது. பபுள்ஸை தொட்டால் உடையுமில்ல, அது போல் அதை நான் தொட்டு பார்த்தேன் உடையுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே தொடும்போதே உடையுது. நல்லா ஆற வச்சினதுக்கப்புறம் பீஸ் போட்டேங்க. எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது நேராக கோடு போடவே வராது. ஆனால் அந்த ப்ரௌனியை பீஸ் போடும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நேராக அழகாக வந்துடுச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க. பையனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்காக எடுத்து வச்சுட்டேன். பையனோட ஃப்ரெண்டோட அம்மா கேட்டிருந்தாங்க ப்ரௌனியாக பசங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்காக. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு வேறு டப்பாயில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டேங்க. விர்ச்சுவல் ஹோட்டல் சொல்லியிருந்தேன் இல்லையா, விர்ச்சுவல் ஹோட்டல்னால் கண்ணால் பார்த்து மனதால் நுகர்ந்து கண்களாலே சாப்பிட்றது. நம்ம யூடியூப்பில் நம்ம எடுத்து போடுறோம் இல்லையா ஃபுட்டு வீடியோ, அதை நம்ம சாப்பிட முடியாது, பார்க்கலாம். அதுதான் விர்ச்சுவல் ஹோட்டல்னு நான் சொல்கிறேங்க. சரியாக இருந்தால் லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.